ஒரு சர்ச்சை முடியறதுக்குள்ள அடுத்த சர்ச்சை ஆரம்பிச்சிடுதுப்பா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஆரோக்கியம் சார்ந்த அல்லது உணவு பழக்கம் சார்ந்த சிலரோட பதிவுகளையும் அதுக்கு எதிரா பூதாகரமா கிளம்புற எதிர்ப்புகளையும் பார்த்தா அந்த வரிசையில இப்போ பேசு பொருளா மாறி இருப்பதுதான் செம்பருத்தி டீ சர்ச்சை. இப்ப கேள்வி என்னன்னா, செம்பருத்தி டீ நமக்கு உண்மையிலேயே ஆரோக்கியமானதா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நாம எதுக்கு டீ காஃபி குடிக்கிறோம்? மூளைய சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு தானே? கரெக்ட் தான். ஏன்னா காஃபில இருக்கிற கஃபைன் மூளைய அலர்ட்டா வச்சுக்கிறதாகவும் தூக்கம் வராம தடுக்கிறதாகவும் ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆனா அதே நேரத்துல இந்த மூலிகை டீ, செம்பருத்தி டீல எல்லாம் நாம ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது அதுல இந்த கஃபைன் கிடையாது. அதனால நார்மல் டீ காஃபி நம்மளுடைய மூளைய சுறுசுறுப்பா ஆக்குற மாதிரி செம்பருத்தி டீ ஆக்குமான்னு கேட்டா இல்லை என்பதுதான் உண்மை. அப்போ செம்பருத்தியில என்ன இருக்குன்னு பார்த்தா பிளாவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சைட்டோகெமிக்கல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நிறைய இலை, தழை, பூக்கள் எல்லாம் இருக்கிற ஒண்ணுதான். இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த செம்பருத்தியில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிற தன்மை கொஞ்சம் இருக்கும்னு சொல்லப்படுது. அதுக்குன்னு மிதமிஞ்சிய ரத்த அழுத்தத்தை குறைக்குமான்னு கேட்டா அதுக்கும் இல்லங்கிற பதில தான் ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்போ செம்பருத்தி டீ குடிச்சா கொலஸ்ட்ரால் அளவு கடகடன்னு குறைஞ்சிரும்னு சொல்றாங்களே, அது உண்மையானு கேட்டா இதுலயும் சில ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க. ஆனா ஆராய்ச்சி முடிவுகள்ல ஒரு ஒருமிச்ச கருத்து எட்டப்படல. ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் கொலஸ்ட்ரால் குறையுதுன்னு சொல்றாங்களே தவிர பெருசா மேஜிக் எதுவும் செய்ய முடியாதாம். சரி, ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்கும்னு சொல்றாங்களே, அதாவது உண்மையானு கேக்குறீங்களா? அதுலயும் ஆராய்ச்சி முடிவுகள் மாறுபட்ட கருத்து தான் சொல்லுது. அதனால செம்பருத்தி டீ சர்க்கரை அளவை குறைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இது போக செம்பருத்தி டீ சிறுநீரக பாதிப்பை தடுக்கும், டயபெட்டிக் நேப்ரோபதியை குணமாக்கும்னு சொல்றதுக்கு எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட எந்த ஆராய்ச்சி முடிவுகளும் தற்பொழுது வரை கிடையாது. முடிவாக செம்பருத்தி டீயோட டேஸ்ட் நல்லா இருக்குமுங்க. எப்பயாவது 1-2 கப்பு குடிப்பேன்னு சொல்றவங்க டேஸ்டுக்காகவும் அதுல இருக்கிற சின்ன விஷயங்களுக்காகவும் எடுத்துக்கலாமே தவிர ஆரோக்கியம் சார்ந்த எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் மருத்துவர்களுடைய ஆணித்தரமான கருத்தா இருக்கு.